வணக்கம். மாகாண சபை தேர்தல் தொடர்பான ஒரு பேசுபொருள் அண்மைய நாட்களிலே பல்வேறு தளங்களிலும் இடம்பெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போதைய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், தேர்தல் காலங்களிலே தேர்தல் பிரச்சாரங்களின் போது அல்லது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கான ஒரு தீர்வாக தமிழ் மக்கள் கருதுகின்ற ஒரு சூழலிலே அதனை நாங்கள் குழப்ப விரும்பவில்லை, மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடத்தப்படும் என்ற ஒரு கருத்தினை பதிவு செய்திருந்தது, வெளிப்படுத்தியிருந்தது. ஆனால் தற்போது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 2 வருடங்கள் நிறைவடைகின்ற சூழலிலும் அது தொடர்பிலே எந்தவிதமான ஆக்கபூர்வமான அல்லது ஆத்மார்த்தமான முயற்சிகள் முன்னெடுக்கப்படவில்லை. ஒரு காலத்தை இழுத்தடிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றனவே தவிர ஆத்மார்த்தமான முறையிலே அந்த எந்த விதமான முயற்சிகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்ற விமர்சனம் புத்திஜீவிகள் மட்டத்திலே காணப்படுகிறது. இந்த நிலையிலே அண்மையிலே கருத்து தெரிவித்திருந்த விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த அபேசேன அவர்கள் இந்த வருட இறுதிக்குள் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்படும் என்ற கருத்தை வெளியிட்டிருந்தார். அவர் அந்த கருத்தை வெளியிட்டு சில தினங்களிலேயே யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்த டில்வின் சில்வா, ஜேவிபி அல்லது மக்கள் விடுதலை முன்னணி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதான சக்தியாக இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா தங்களுடைய கட்சி அலுவலகத்தை திறக்க வந்திருந்த போது யாழ்ப்பாணத்திலே ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது இந்த வருடம் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை, மாகாண சபை தேர்தலுக்காக இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் துரதிருஷ்டவசமாக ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பேரழிவுகளை மீள்கட்டமைப்பதற்கு அந்த நிதி பயன்படுத்தப்பட்டு விட்டது அல்லது பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த வருடம் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான ஏது நிலைகள் இல்லை என்ற தொனிப்பட கருத்து வெளியிட்டிருந்தார். அவர் அவ்வாறு கருத்து வெளியிட்டு சில நாட்களிலேயே இது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்தின் பேச்சாளராகவும் சுகாதார அமைச்சராகவும் இருக்கக்கூடிய நலிந்த ஜேதிசவிடம் கேட்கப்பட்ட போது அவர் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்பது இந்த வருடத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதாகவே இருக்கின்றது. வெளியிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய அரசியல் நலன்களுக்கு ஏற்ப அரசியல் நிலைப்பாடுகளுக்கு அமைய வெவ்வேறான கருத்துக்களை வெளியிடக்கூடும். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த வருடம் தேர்தல்களை நடத்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறது. தற்போது எந்த முறையிலே மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இருக்கின்ற சூழலிலே அந்த தெரிவுக்குழுவின் அறிக்கை வெளியானதும் அது தொடர்பில் மேலதிக தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் என்ற தொனிப்பட கருத்து வெளியிட்டிருக்கின்றார். சுகாதார அமைச்சர் அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் ஒரு கருத்தை சொல்லுகிறார், இன்னொரு அமைச்சர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய மெயின் ஸ்விட்ச் என்று சொல்லக்கூடிய அல்லது பிரதான கட்டுப்பாட்டாளர் என்று விமர்சகர்களால் அல்லது எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்படுகின்ற டில்வின் சில்வா அதற்கு எதிர்மாறான கருத்தை சொல்கிறார். இது அண்மை காலமாக தேசிய மக்கள் சக்திக்குள் அல்லது ஜேவிபிக்குள் ஒரு விதமான முரண்பாடுகள் காணப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஜேவிபியுடைய தலைமை அலுவலகமான பெலவத்தையிலே இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலில், கட்சி மட்ட கலந்துரையாடலில் கட்சி சிரேஷ்ட தலைவர்களுக்கு இடையில் கருத்து முரண்பாடுகள் முற்றி அது ஒரு கைகலப்பு வரை சென்றதாகவும் செய்திகள் வெளியாகின்ற சூழலிலே டில்வின் சில்வாவுடைய கருத்துக்கு மாறாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் என்ற வகையிலே தெரிவித்திருந்த கருத்து சற்று சிந்திக்க வைக்கின்றது, ஆழமாக ஆராய வேண்டிய கருத்தாகவும் அமைந்திருக்கின்றது. இவ்வாறான நிலையிலேதான் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக கொழும்பிலே ஒரு கருத்தமர்வு நடந்திருக்கிறது. அந்த கருத்தரங்கிலே ஃபெப்ரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கருத்தரங்கிலே பல்வேறு கட்சிகளுடைய பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகளாக சுமார் 68 பேர் கலந்து கொண்டு மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் தங்களுடைய அபிப்பிராயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த கலந்துரையாடலிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி
சார்பாக, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா சார்பாக, எங்களுடைய கட்சியின் சிரேஷ்ட முக்கியஸ்தர் தோழர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாட்டினையும் அதேபோன்று எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய நிலைப்பாட்டையும் வலியுறுத்தி இருக்கின்றார். அதாவது மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும், அது பழைய முறையிலே நடத்தப்பட வேண்டும். அதாவது கடந்த காலங்களிலே வீதாசார தேர்தல் முறையிலே மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டிருந்தன. அந்த முறையிலேயே இந்த முறையும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். 2018ஆம் ஆண்டு நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட காலப்பகுதியிலே மாகாண சபை தேர்தல் முறையையும் ஒரு கலப்பு முறையிலே நடாத்துவதற்கு தீர்மானித்து சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்த போதிலும் அந்த புதிய முறையிலே மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் எல்லை நிர்ணயம் சரியான முறையிலே உரிய முறையிலே முன்னெடுக்கப்பட வேண்டும். அது இதுவரை முன்னெடுக்கப்படாத சூழலிலே தற்போது மீண்டும் ஒரு சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து பழைய முறையான வீதாசார முறைப்படியே தேர்தலை இந்த முறை தேர்தலை நடத்துவது அவசியம், அவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பிலே கலந்து கொண்ட தோழர் ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடாக மாகாண சபை முறைமை முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும். 1987ஆம் ஆண்டு மாகாண சபை உருவாக்கப்பட்ட போது என்னென்ன அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டதோ அவை அனைத்தும் வழங்கப்பட வேண்டும். காணி போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பில் நீண்ட காலமாக ஒரு இழுபறி இருக்கின்ற நிலையிலே தற்போது அதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாக தற்போதைய அரசாங்கத்திடம் 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. ஆகவே காணி தொடர்பான ஒரு சரியான சட்ட திருத்தங்களை முன்னெடுத்து அதனை மாகாண சபைகளுக்கு வழங்குவது மாத்திரமன்றி போலீஸ் அதிகாரம் தொடர்பிலே 1990ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவினால் 1990ஆம் ஆண்டு 1ஆம் இலக்க சட்டமாக நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டம் என்பது ஜனாதிபதி கையெழுத்து இடுகின்ற தினத்திலிருந்து அமுலுக்கு வரும் என்று சொல்லப்பட்டுள்ள நிலையில் அந்த சட்டத்திற்கான அங்கீகாரத்தை வழங்கி தற்போதைய ஜனாதிபதி கையொப்பமிடுவாராக இருந்தால் போலீஸ் அதிகாரங்கள் மாகாண சபைக்கு கிடைத்துவிடும். இதையொத்த கருத்தையே அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பெரும்பாலான அல்லது ஏறக்குறைய அனைத்து பிரதிநிதிகளும் வலியுறுத்திய நிலையிலே அல்லது வெளிப்படுத்திய நிலையிலே அது ஒரு தீர்மானமாக அன்றைய கருத்தமர்வின் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது மாத்திரமன்றி தற்போது நாடாளுமன்றத்தினால் உருவாக்கப்பட்டுள்ள அந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிற்கும் தங்களுடைய அந்த தீர்மானத்தை அனுப்பி வைப்பது என்ற முடிவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்திலே ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தோழர் டக்ளஸ் தேவானந்தா அடிக்கடி சொல்லுவார், தென்னிலங்கையிலே இருக்கின்ற எந்த ஒரு அரசாங்கமும் யார்தான் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் என்று வருகின்ற போது அவற்றை தங்க தாம்பூலத்தில் வைத்து தருவதற்கு தயாராக இல்லை. எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை, எங்களுடைய அபிலாஷைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும். சாத்தியமான வழிமுறைகள் ஊடாக அணுக வேண்டும். அரசியல் சூழல்களை தந்திரோபாயமாக கையாண்டு நாங்கள் தான் எங்களுடைய விடயங்களை, எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை முன்னோக்கி நகர்த்த வேண்டும். அவ்வாறு பார்த்தால் தற்போது இந்த அரசாங்கம் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசியல் ரீதியிலே ஒரு பலமான அரசாங்கமாக நாடாளுமன்றத்திலே இருக்கின்றது. அதேபோன்று மாகாண சபை முறைமையை உருவாக்குவதிலே பிரதான சக்தியாக இருந்த இந்திய அரசாங்கமும் தங்களால் உருவாக்கப்பட்ட மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்துங்கள், அதற்கான தேர்தலை நடாத்துங்கள் என்று ஒரு கட்டத்திற்கு மீறி சென்று தென்னிலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கின்ற அரசியல் சூழலும் பூகோள அரசியல் சூழலும் தற்போது இல்லை. சூழல் இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கு கிழக்கிலே கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அந்த வாக்கு வங்கியை தக்க வைக்க விரும்புகின்றது, எதிர்காலத்தில் அதனை விஸ்தரிக்க விரும்புகின்றது என்ற நிலையிலே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஆர்வம் தங்களிடம் இருப்பதாக காட்டிக்கொள்ளுமே தவிர அதற்காக மானசீகமாக ஆத்மார்த்தமாக எந்தவித முயற்சிகளையும் செய்வதற்கான ஏது நிலைகள் இல்லை. காரணம், ஏவிபியினுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது மாகாண சபை முறைமைக்கு எதிரானது. மாகாண சபை முறைமையை அவர்கள் ஒரு விதமான பிரிவினைவாத நிலைப்பாடாகத்தான் பார்க்கிறார்கள்.
இந்த மாகாண சபை முறைமைக்கு எதிராகத்தான் 1987 ஆண்டு ஜேவிபி தங்களுடைய இரண்டாவது கிளர்ச்சியை முன்னெடுத்திருந்தது. இவ்வாறு அதனை ஏற்றுக்கொள்ளாமல் கிளர்ச்சி செய்து அதன் காரணமாக ஆயிரக்கணக்கான ஜேவிபி தோழர்களை இழந்த கட்சி தற்போது அந்த மாகாண சபை தேர்தலை ஆட்சிக்கு வந்திருக்கின்ற சூழலிலே அந்த மாகாண சபை தேர்தலை நடத்துமாக இருந்தால் அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு முரண்பாடான சூழல் உருவாகும். அந்த கட்சியினுடைய தீவிர ஆதரவாளர்கள் இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவார்கள். அது ஜேவிபியினுடைய அரசியல் தளத்திலே ஒரு பாரிய தாக்கத்தை செலுத்தும். ஆகவே தற்போதைய நிலையிலே ஏதாவது எதிர்பாராத அரசியல் மாற்றங்கள், பொருளாதார அழுத்தங்கள், பூகோள அரசியலிலே ஏதாவது திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டாலன்றி மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதற்கான ஏது நிலைகள் குறைவாகவே இருக்கின்றது. எனவே தமிழ் மக்கள் எதிர்காலத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய அரசியல் உரிமைகளை, அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான தரப்புகளை வலுப்படுத்த வேண்டும், எவ்வாறான அரசியல் தீர்மானங்களை முன்னெடுக்க வேண்டும், தென்னிலங்கை அரசியலோடு பேரம் பேசுவதற்கான எவ்வாறான அரசியல் பலத்தை தமிழர் தரப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை நிதானமாக ஆராய்ந்து எதிர்கால அரசியலை திட்டமிட வேண்டும். அதுதான் தமிழ் மக்களுடைய இருப்புக்கும் அவர்களுடைய எதிர்காலத்திற்கும் ஆரோக்கியமானதாக.